வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையில ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். தீபக் சோப்ராவோட தி வே ஆஃப் தி விசார்ட் புத்தகம் பத்தி தான். ஆமா, ரொம்ப ஆழமான புத்தகம் இது. இதோட நோக்கம் என்னன்னா, நம்ம வாழ்க்கைய நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி உருவாக்க நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு. ஒரு உள் வழிகாட்டி, இல்ல சோப்ரா சொல்ற மாதிரி ஒரு விசார்ட். அதை எப்படி தட்டி எழுப்புறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு மர்லின், ஆர்த்தர் கதை, ரசவாதம்னு சில உருவகங்களை யூஸ் பண்றார். இது ஒரு மாற்றம், ஒரு நிறைவுக்கான பயணம். கரெக்ட். இது தியரி மட்டும் இல்ல, பிராக்டிக்கலா நம்ம உள் சக்தியை எப்படி அணுகிறதுன்னு சொல்றது. இந்த விசார்ட்னு சொன்ன உடனே நமக்கு மேஜிக், மந்திரம் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனா சோப்ரா சொல்ற விசார்ட் வேற மாதிரி இல்லையா? ஆமா ஆமா. அவர் வெறும் மாயாஜாலம் பண்றவர் இல்ல. அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றவர். இப்போ பயம் இருக்குன்னா அதை அன்பா மாத்துறது, குழப்பமா இருந்தா தெளிவா மாத்துறது, பற்றாக்குறைய நிறைவா மாத்துறது. ஓ, அப்போ இது வெளியிலேந்து வர்ற சக்தி இல்ல? இல்லவே இல்ல. இது நமக்குள்ளேயே இயல்பா இருக்கிற ஒரு திறமை, ஒரு ஒரு ஆழமான விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த விசார்டுங்கிறது நம்ம உள்ள இருக்கிற ஆற்றல் தானா? இது எப்படி நம்ம உணர்றது? இதுக்கு இந்திய பின்னணி பத்தியும் புத்தகம் பேசுதுன்னு சொன்னீங்களே. உண்மைதான். சோப்ரா இந்தியால இன்னைக்கும் யோகிகள், சித்தர்கள் இந்த மாதிரி மாற்றங்களை செய்யறதா ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. அங்க ரசவாதம்னா என்ன? சும்மா இரும்ப தங்கமாக்குறது மட்டும் இல்ல. வேற என்ன? நம்மளோட பயம், கோபம், அறியாம இந்த மாதிரி விஷயங்களை அன்பு, ஞானம், கருணை மாதிரி ஒரு தங்கமான நிலைக்கு மாத்துறது. அதுதான் உண்மையான ரசவாதம். ஓஹோ. இதத்தான் அவர் உள் வழிகாட்டி இல்ல விசார்டுன்னு சொல்றாரு. நம்ம உள்ள இருக்கிற ஞானத்தோட குரல் அது. புரியுது. இது இன்னும் சுலபமாக்கத்தான் மர்லின், ஆர்த்தர் கதைய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா யூஸ் பண்றார் போல. குறிப்பா அந்த கிறிஸ்டல் கேவ்னு ஒரு உருவகம் சொல்றீங்களே, அது சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, கிறிஸ்டல் கேவ். அது நம்ம உள் மனசோட ஒரு அமைதியான, ஞான நிறைஞ்ச ஒரு இடம் மாதிரி. நம்ம எப்போ வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா. முதல் பாடத்திலே சொல்றாரு பாருங்க, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு விசார்ட் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாருன்னு. இதுதான் அந்த அணுகுமுறைக்கான திறவுகோள் மாதிரி. சரி சரி. அப்போ அந்த பாடம் என்ன சொல்லுது? அந்த விசார்டோட தன்மை என்ன? அந்த முதல் பாடமே அழகா விளக்குது. விசார்ட் நம்ம பாக்குற நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் இந்த மாதிரி ரெட்ட நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லாத்தோட மூலத்தையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தளத்துல இருந்து பாக்குறாரு. இதுல நமக்கு என்ன மெசேஜ்னா, நம்ம அன்றாட பார்வைக்கு அந்த பக்கம் பாருங்க, உங்களோட ஆழமான எல்லையில்லாத சுயத்தை பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்றதுதான். சரி, இந்த உள் விசாரணை நாம எப்படி அணுகிறது? நம்ம வாழ்க்கையில எப்படி அவரை செயல்பட வைக்கிற? அதுக்கு தான் அந்த 2ஆம் பகுதி விசார்டின் பாதைன்னு 20 பாடங்கள் கொடுத்திருக்காரா? ஆமா, சரியா சொன்னீங்க. 20 பாடங்கள், ஒவ்வொன்றிலையும் சில தத்துவ வரிகள், அப்புறம் கதைகள், விளக்கங்கள். அது போக லிவிங் வித் லெசன்னு சில சிந்தனை பயிற்சிகளும் இருக்கு. ஓ, பயிற்சிகளுமா? அப்ப இதோட நோக்கம் என்ன? இது எப்படி நமக்கு உதவும்? இந்த பாடங்கள் சும்மா தகவல் இல்ல, அது நம்ம யோசிக்கிற விதத்தையே மெதுவா மாத்தக்கூடிய கருவிகள். நம்ம பழக்கப்பட்ட ஒரு பார்வை இருக்குல்ல, அதை தாண்டி போகவும், உலகத்தையும் நம்மளையும் ஒரு புது கோணத்துல பார்க்கவும் இது ஹெல்ப் பண்ணும். இதோட ஃபைனல் கோல் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசார்ட முழுசா உணர்ந்து நீங்களும் ஒரு ஞான திருஷ்டி சீயர் ஆகணும். அதாவது விஷயங்களை அதோட உண்மை தன்மையில எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம பாக்குற திறனை வளர்த்துக்கிறது. ஓ, அப்போ இது நம்ம கண்ணோட்டத்தை மாத்திர எக்ஸசைசஸ் மாதிரி. சில முக்கியமான பாடங்களை பத்தி பார்க்கலாமா? ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க? முதல் சில பாடங்கள் நம்ம பார்வை, நம்மள பத்தின நம்ம பிம்பம், செல்ஃப் இமேஜ் இத மாத்துறதுல கவனம் செலுத்துது. இப்போ பாடம் 2 அப்பாவித்தனம், சுய பிம்பம் பத்தி பேசுது. அப்பாவித்தனம். ஆமா, நம்ம எவ்ளோ ஈஸியா நம்மளையும் மத்தவங்களையும் சில லேபிள்ஸ்குள்ள அடக்கிடுறோம். அவன் அப்படி, இவ இப்படி. இந்த லேபிள்ஸ் எப்படி நம்ம பார்வைய சுருக்குதுன்னு இத காட்டுது. விசார்ட் மாதிரி எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா பார்க்க முடியுமான்னு கேக்குது இந்த பாடம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி முத்திர குத்துறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நிச்சயமா. நம்ம அறியாமலேயே கூட செஞ்சிடுறோம். இது அடுத்த பாடமான சாட்சி பாடம் 3 கூட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கே. அதாவது நடக்கிறதுல மூழ்காம கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்கிறது. கரெக்ட். இது கேட்க நல்லதா இருக்கு, ஆனா பிராக்டிஸ் பண்ண கஷ்டமாச்சே. கஷ்டம்தான், ஆனா அது ஒரு பயிற்சி. சோப்ரா சொல்ற மாதிரி உங்க உடம்புங்கிறது நினைவுகளோட தொகுப்பு.
ஆனா நீங்க அந்த உடம்ப மட்டும் இல்ல, உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள் வருது, போகுது. ஆனா நீங்க அந்த எண்ணங்களும் இல்ல, உணர்ச்சிகளும் இல்ல. அப்ப நான் யாரு? நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற மாறாத விழிப்புணர்வு. வானம் மேகங்கள கவனிக்கிற மாதிரி நீங்க உங்க அனுபவங்கள கவனிக்க முடியும். இது இதுதான் உங்க உடல் புலன்களுக்கு அப்பாற்பட்ட உங்க உண்மையான சுயத்தை புரிஞ்சுக்க முதல் படி. இது நேரா அந்த நான் யார் பாடம் 4 கேள்விக்கு கொண்டு போகுது. நம்மளோட ரோல்ஸ், அப்பா, அம்மா, வேலைக்காரங்க, நண்பர் இதெல்லாம் நாம இல்ல, நாம போட்ட வேஷம்னு சொல்றாரு சோப்ரா. உண்மையான நான் ஆன்மா, அது இடமற்றது, நான் லோக்கல்ங்கிறார். ஆமா. அதாவது ஒரு உடம்புக்குள்ள மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற ஒரு பிரபஞ்ச உணர்வா. இந்த ஐடியா கொஞ்சம் மலைப்பா இருக்கு. ஆமா, இது நம்மளோட சின்ன வட்டமான அகங்கார பார்வைக்கு ஒரு சவால் தான். இதே மாதிரி தான் பாடம் 5 மரணத்தை பத்தி நம்ம பார்க்கிற விதத்தையும் கேள்வி கேக்குது. மரணத்தை பத்தியுமா? ஆமா, மரணம்ங்கிறது உடம்போட நம்மள முழுசா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால வர்ற ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு பழக்கம்னு சொல்றாரு. காலம் கூட சார்பானது தான். அது நித்தியத்தோட ஒரு அளவீடு தான். காலமற்ற உங்க ஆன்மாவோட நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா மரண பயம் அதோட பிடியை இழந்துடும்னு சொல்றாரு. அப்பா, இந்த பாடங்கள் நம்மளோட அடிப்படையான நம்பிக்கையிலேயே அசைச்சு பாக்குது. அகங்காரம் பத்தியும் பேசுறாருல. பாடம் 6 விசார்டோட உணர்வு ஒரு பெரிய புலம் மாதிரி. அகங்காரம் தான் நம்மள அதிலிருந்து பிரிச்சு தனிமையை உண்டாக்குதுன்னு சொல்லுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அகங்காரத்தை ஒரு கோட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க. அது நம்மள காப்பாத்துற மாதிரி தோணும். ஆனா உண்மையில அது நம்மள மத்தவங்க கிட்ட இருந்தும் நம்ம உண்மையான ஆன்ம நிலையில இருந்தும் பிரிக்குது. பாடம் 8 அன்போட சக்திய அகங்காரத்தோட சக்திக்கு எதிரா நிப்பாட்டுது. உண்மையான அன்பு, சுயநலம் இல்லாத, நிபந்தனை இல்லாத அன்பு, அது ஆன்மாலிருந்து வருது. அது அகங்காரத்தோட அழுக்குகளை கரைச்சிடும்னு சொல்றாரு. அன்ப வெறும் உணர்ச்சியா பார்க்காம ஒரு பிரபஞ்ச சக்தியா பார்க்க சொல்றாரு. அடுத்து நோக்கத்தோட சக்தி, பவர் ஆஃப் இன்டென்ஷன், பாடம் 9. அப்புறம் நிழல் சுயம், ஷேடோ செல்ஃப், பாடம் 10 பத்தியும் பாடங்கள் பேசுதுன்றீங்க. நிழல் சுயம்னா என்னது? நிழல் சுயம்னா நம்ம விரும்பாத, அடக்க நினைக்கிற நம்ம குணங்கள், பலவீனங்கள், பயங்கள் இதெல்லாம் தான். நம்மள பல பேர் இந்த விஷயங்களை மறைக்க பார்ப்போம், இல்லைன்னா மறுக்க பார்ப்போம். ஆமா. ஆனா சோப்ரா என்ன சொல்றாருன்னா, நாம முழுமை அடையணும்னா நம்மளோட இந்த இருண்ட பக்கத்தையும் ஏத்துக்கிட்டு அதோட காயங்களை சரி பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களையும் ஏத்துக்கிட்டாதான் நம்ம உண்மையான முழுமையா அடைய முடியும். இது ரொம்ப ஆழமான சைக்கலாஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் பார்வை. இந்த 10 பாடங்கள் மாதிரி மற்ற 10 பாடங்களும் இதே போல நம்ம பார்வையை விரிவாக்கி நம்மள ஆழமா யோசிக்க வைக்கும்னு தோணுது. இதெல்லாம் வெறும் தத்துவம் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம உறவுகள்ல, நம்ம எண்ணங்கள்ல மாற்றத்தை கொண்டு வர உதவும் வழிகாட்டுதல்கள் மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த பாடங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற தெளிவு புத்தகத்தோட அடுத்த பகுதிக்கு நம்மள தயார்படுத்துது. அதாவது ரசவாதம். ஆமா, புத்தகத்தோட 3வது பகுதி ரசவாதத்தின் 7 படிகள். பாடங்கள் வழியா நம்ம கண்ணோட்டத்தை சரி பண்ணிக்கிட்ட பிறகு இந்த ரசவாதம் எதை குறிக்குது, இது எப்படி நம்மள மாத்தும்? இதுதான் இந்த பயணத்தோட செயல்முறை பகுதி. திரும்பவும் சொல்றேன், இது இரும்ப தங்கமாக்குறது இல்ல. இது உங்க சுபாவத்தை, உங்க பயம், உங்க வரம்புகள், உங்க அகங்காரம் இதெல்லாம் தூய ஆன்மாவோட தங்கமா மாத்துற ஒரு உள்நிலை ரசவாதம். ஓ, உள்நிலை ரசவாதம். ஆமா, சோப்ரா இதை 7 வளர்ச்சி நிலைகளா சொல்றாரு. இது நீங்க கடந்து போகக்கூடிய ஒரு பரிணாம பாதை மாதிரி. அந்த 7 படிகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? சும்மா லிஸ்ட் மாதிரி இல்லாம அந்த வளர்ச்சி பயணத்தை கொஞ்சம் உணர முடியுமா? கண்டிப்பா. 1, முதல்ல அப்பாவித்தனம், இன்னோசென்ஸ். இது பிறப்பு நிலை. உலகம் புதுசா ஆச்சரியமா தெரியும். சரி. 2, அப்புறம் அகங்காரத்தின் பிறப்பு, பர்த் ஆஃப் தி ஈகோ. நான் என்னோடதுன்னு ஒரு உணர்வு வரும். இருமை, டுவாலிட்டி இங்கதான் ஆரம்பிக்குது. 3, அடுத்து சாதனையாளரின் பிறப்பு, பர்த் ஆஃப் தி அச்சீவர். உலக ஆளணும், ஜெயிக்கணும்னு நாம முயற்சி பண்ற நிலை. நிறைய பேர் இதிலேயே நின்னுடுவாங்க. 4, அதுக்கப்புறம் கொடுப்பவரின் பிறப்பு, பர்த் ஆஃப் தி கிவர். மத்தவங்களோட இணைறது, கொடுக்கறது, இதுல அர்த்தம் கண்டுபிடிக்கிற நிலை. கொஞ்சம் தன்னலம் இல்லாம போறது. சரி. 5வது நிலை முக்கியம், தேடுபவரின் பிறப்பு, பர்த் ஆஃப் தி சீக்கர். இங்கதான் அந்த ஆன்மீக தேடல் ஆரம்பிக்குது. அகங்காரம் போதாதுன்னு தோணி வாழ்க்கையோட ஆழமான அர்த்தத்தை தேட ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, இது நிறைய பேருக்கு நடக்கும். 6, இந்த தேடல் உங்களை ஞான திருஷ்டியின் பிறப்புக்கு கூட்டிட்டு போகுது. இங்க நீங்க
அகங்காரத்தோட மாயைகளை தாண்டி உண்மைய பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, வெளிச்சத்தை பார்க்கறீங்க. வாவ். 7. கடைசியா 7வது நிலை, ஆன்மா, ஸ்பிரிட். இது தூய விழிப்புணர்வு நிலை. இங்க 2 இல்ல, எல்லாம் ஒண்ணுதான அந்த ஒற்றுமை உணர்வு, யூனிட்டி வருது. இதுதான் விசார்டோட நிலை, முழுமையான விடுதலை. ஆஹா, இது ஒரு நேர்கோட்ல போற பயணம் இல்ல போல, ஒரு வளர்ச்சி நிலை. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த நிலைகள் வேற வேற அளவுல இருக்கலாம். 7வது நிலையான ஆன்மாவுக்குள்ள கூட இன்னும் சின்ன சின்ன நிலைகள், பிரபஞ்ச உணர்வு, தெய்வீக உணர்வு, ஒற்றுமை உணர்வு இருக்குன்னு மெர்லின் சொல்றதா புத்தகம் சொல்லுது. ஆமா, அது விழிப்புணர்வோட உச்சகட்ட நிலைகள். இது அந்த முழுமையான எல்லையில்லாத தன்மையை அடையறத குறிக்குது. ஆமாம், அந்த நிலையை அடையிறது தான் இந்த ரசவாத பயணத்தோட நோக்கம். அதைவிட அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு. அப்போ இந்த புத்தகம் முழுக்க மெர்லின், ஆர்தர், கிறிஸ்டல் கேவ், அந்த 20 பாடங்கள், ரசவாதத்தோட 7 படிகள்னு இவ்வளவு உருவகங்கள், கதைகள், பயிற்சிகள் மூலமா தீபக் சோப்ரா சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க எப்படி தொகுப்பீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த புத்தகம் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த உள் விசாட, உங்க சொந்த ஆழமான விழிப்புணர்வு, உங்க ஆன்மாவை அதை கண்டுபிடிச்சு அதை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த ஒரு விரிவான கைடு. இது உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை மாத்துறத பத்தி இல்ல, இது உங்களுக்குள்ள இருக்கிற பார்வைய, உங்க உணர்வு நிலைய மாத்துறது மூலமா உங்க யதார்த்தத்தையே மாத்துறத பத்தி. ஓ, பார்வை மாறினா யதார்த்தம் மாறுமா? கண்டிப்பா. இது அகங்காரம், பயம், இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்ல இருந்து வெளியே வந்து சுதந்திரம், அன்பு, நிறைவு இந்த பக்கமா போற ஒரு உருமாற்ற பயணம். ரொம்ப முக்கியமா, நீங்க ஏற்கனவே அந்த விசார்டா தான் இருக்கீங்கங்கிறது தான் மெசேஜ் போல. இது புதுசா எதையோ தேடி போறதில்ல, நமக்குள்ளேயே இருக்கிறத திரும்ப கண்டுபிடிக்கிறது. எக்ஸாக்ட்லி. நம்ம கண்ணோட்டத்தை மாத்துறது மூலமாவும், நம்ம உள்கவனத்தை திருப்புறது மூலமாவும் நாம அதை இப்பவே அணுக முடியும்னு தான் சோப்ரா சொல்றாரு. அந்த சக்தி நமக்குள்ள தான் இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த மாற்றம் வெளியில இருந்து வராது, அது நமக்குள்ளதான் ஆரம்பிக்கணும். தீபக் சோப்ராவோட த வே ஆஃப் த விசார்டு பத்தின இந்த ஆழமான பார்வை, அதோட முக்கியமான கருத்துக்களையும் அது உங்களுடைய அகப்பயணத்துக்கு எப்படி உதவலான்னு ஓரளவுக்கு சொல்லியிருக்கோன்னு நம்புறோம். உங்க உள் விசார்டை நோக்கிய பயணம் சாத்தியம்தான், அது அணுகக்கூடியது தான், அது உண்மையான மாற்றத்தை தரும். இந்த புத்தகத்தோட சிந்தனைகள் உங்களை இன்னும் யோசிக்க வைக்கட்டும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். இது புத்தகத்துல நேரடியா இல்லைனாலும் அதோட மொத்த சாராம்சம் இதுதான். ஒருவேளை நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ரசவாதம்ங்கிறது நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தை மாத்துறது தானோ? பார்வைய மாத்துறதா? ஆமா, உங்க வெளி சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் உங்க உள்நிலை, உங்க பார்வை மாறும்போது எல்லாமே மாறிட்ட மாதிரி தெரியும் இல்லையா? அந்த விசர்டோட கண்ணோட்டத்தை அடையறது தான் உண்மையான உருமாற்றமோ? இது பாடம் 1:13ஓட சம்பந்தப்பட்டது. ரொம்ப ஆழமான சிந்தனை. இந்த பார்வையோட இன்னைக்கு நம்ம உரையாடலை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.